எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நம்ம நல்லா இருக்கணும். நம்ம இன்றைக்கி ஒரு சின்ன டாபிக் எடுத்துருந்தா பற்றி பேசுவோம். அது என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னாக்கா, கோல்டு, தங்கத்தின் விலை. தங்கத்தின் விலையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். தங்கத்தின் விலை ஏங்க இவ்வளோ அதிகரிச்சிருக்கு? எவ்வளோ இருந்தது, இவ்வளோ அதிகரிச்சிருக்கு? எதனால் இவ்வளோ அதிகரிப்பு? கோல்டு நாங்களாம் யூஸ் பண்ணக்கூடாதா? கோல்டு பணக்காரங்க மட்டும் தான் யூஸ் பண்ணணுமா, ஏழைங்க யூஸ் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் இன்றைக்கி நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். அதே மாதிரி எப்படி இந்த கோல்டோட விலை ஜாஸ்தியானது, இன்னும் எவ்வளோ ஜாஸ்தியாகும், இதுக்கப்புறம் கோல்டு விலை இப்படி இவ்வளோ நிரந்தரமான விலை இதுதானா, இல்லை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குமா அப்படிங்கிறதையும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். சரிங்களா? வாங்க. கோல்டு, தங்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா, நம்ம அது சொல்கிறப்பே நம்மளுக்கு ஒரு பெரிய பூஸ்டாக இருக்கும். அது ஒரு பெரிய விலை மதிக்கக்கூடிய பொருளான ஒரு ஃபீல் கொடுக்கும் நம்ம மனசில். ஏன்னா தங்கம் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா தங்கம் ராஜாக்கள் மட்டும் தான் யூஸ் பண்ண, ராஜாக்கள் தான் அதிகமாக அதை யூஸ் பண்ணாங்க. அரண்மனையில் வேலை பார்க்குறவங்களும் அதிகமாக யூஸ் பண்ணாங்க. ஏன்னா தங்கம், முத்து, பவழம் அந்த மாதிரி அந்த காலத்தில் அதோட விலையோட மதிப்பு என்னன்னு தெரியாது. ஏன்னா அந்த காலத்திலேயே அதிகமாக கோல்டு அதிகமாகவும் யூஸ் பண்ணப்பட்டது. இப்போ இருக்கிறத விடலாம் பாதி, ஒரு 20% தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த காலத்துலலாம் அவ்வளோ கிலோ கணக்கில் ராஜாக்கள் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி கிலோ கணக்கில் தங்கம் யூஸ் பண்ணப்பட்டது. இப்போ ஏன் இந்த கோல்டில் இவ்வளோ ப்ராப்ளம், இவ்வளோ ரேட்டு ஜாஸ்தி? இந்த லிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வருஷத்தில் எவ்வளோ ஸ்டார்ட் ஆனது, எவ்வளோ ஏறி இருக்குது, இன்னும் இறங்குமா, அதெல்லாம் நம்மளால் சொல்லவே முடியல இப்போதைக்கு. ஆனால் கன்ஃபார்மாக கண்டிப்பாக தங்கத்தின் விலை ஏறியே ஆகும். ஏன்னா இதுதான் தங்கத்தோட விலை மதிப்பு ஏற ஏற இன்னும் நீங்கள் இப்போது ஆவரேஜாக கிட்ட ஒரு 3 பவுன் இருக்குது அப்படின்னாக்கா, அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய சேஃப்டி தான் இப்போதைக்கு. ஆனால் நீங்கள் எடுத்தது அப்போ ஒரு பவுனோட ரேட்டு 20,000 இருக்கும். அதிகபட்சமாக ஒரு பவுனு ஸ்டார்டிங்கில் 3,000லேருந்து எடுக்க ஆரம்பித்தவங்க தான் இன்றைக்கி 70,000 நிற்கிது. இன்னும் அதிகமாகுமா அப்படின்னா கேட்டால் கண்டிப்பாக அதிகமாகும் தங்கத்தின் விலை. இது ஏன் அதிகமாகுது அப்படிங்கிறதுனாக்கா, தங்கத்தோட விலை அதிகமாகிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது இப்போ எல்லோரும் நிறைய பேர் சொல்கிறாங்க, இந்த ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் நிறைய ஜிஎஸ்டி வரி எல்லாம் போட்டு இது பண்ணோன்னா அவங்களோட ஏற்றுமதி இறக்குமதியில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அது இல்லாமல் முதலீடு செய்கிறவங்க நிறைய எதில் முதலீடு செய்ய தெரியாமல் தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. மோஸ்ட்லி அதுவாக கூட இருக்கலாம். ஏன்னா வரி விதிக்கப்படுறப்போ என்ன ஆகுனாக்கா, இப்போ நீங்கள் சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு இதுக்கு வரி விதிக்கப்படுறப்போ அது என்ன ஆகுனாக்கா, நம்ம அடுத்த பிஸ்னஸில் ஏதோ ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு தான் நினைப்போம். இப்போ நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா, அதில் வரி அதிகமாக இருந்துச்சுனாக்கா, வரி கட்டும் வசூல் அதிகமாக இருக்கிறப்போ நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இது சட்டம் கொண்டு வரப்போ நம்ம அதை எதிர்த்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அது தப்பானதாகவும் ஆயிடுது. ஏன் இந்த தங்கத்தோட விலை இவ்வளோ அதிகமானது, எதனால் இவ்வளோ ஜாஸ்தியாகிறது? கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் மட்டுமே இவ்வளோ அதிகரிக்கக்கூடிய காரணம் என்ன? 2 ஆண்டுகளுக்கு ஓகே, இப்போ ரீசெண்டாக ஒரு 5 மாதத்தில் மட்டுமே எவ்வளவு ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குன்னு உங்களால் பார்த்துருக்க முடியும். நகைக்கடைகளில் போய் கேட்டுக்கவங்க ரொம்பவே அதிர்ந்து போவாங்க. அந்த மாதிரி ஒரு விலை வந்திருக்குது. இது எதனால் அப்படின்னு சொன்னாக்கா, ஒன்று ஜிஎஸ்டி வரி அதிகமாக கட்டுறதுனாலையா, இல்லை ஏற்றுமதி இறக்குமதியோட ப்ராப்ளம் பங்குச்சந்தையில் கம்மியாக இருக்கிறதுனாலையா, இந்த மாதிரிலாம் நிறைய குழப்பம்லாம் இருக்கும். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதலீட்டாளர்கள் இப்போது நான் ஒரு முதலீடு பண்ணுறேன்னாக்கா, அந்த முதலீட்டிலேருந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னன்னாக்கா, எதில் முதலீடு பண்ணாக்கா அதிகமாக நம்ம வருமானம் வரும் அப்படிங்கிறப்போ எல்லாத்தையும் சுற்றி முற்றி பார்க்குறப்ப எல்லாரோட தொழிலதிபரோட பார்வை தங்கம் சைடு தான் திரும்பிச்சு. தங்கம் சைடு திரும்புறது அடுத்தது நம்ம அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் எதனால் இது தங்கம் சைடு திரும்புறது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரோட பார்வையும் தங்கம் சைடு திரும்புகிறப்போ அதோட ரேட்டு எக்கச்சக்கமாகிடுச்சுங்க. 10 மடங்கு, 20 மடங்கு, 30 மடங்குல, 50 மடங்குல, 100 மடங்காக ஏறிடுச்சு. டபுள் ரேட். அதாவது இப்போ நீங்கள் ஒரு பவுன் 30,000 எடுத்தீங்கன்னா இன்றைக்கோட ரேட்டு 70,000 80,000 வந்துச்சு. இன்னும் 1 லேக் ஆகுமா ஒரு பவுன் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகும். 1 லட்ச ரூபா வரைக்கும் ஆகும். அப்படி தான் கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்க. தங்கத்தை முன்னாடியெல்லாம் அதான் அந்த காலகட்டங்கள் மாதிரி தான். முன்னாடியெல்லாம் ஏழ்மையாக உள்ளவங்க தங்கத்தை பார்க்கக்கூட முடியாது அப்படிங்க தான் இருந்துச்சு. இப்போ அதே மாதிரி இடத்துக்கு தான் தள்ளப்படுறாங்க ஏழைகள் எல்லாருமே. தங்கத்தை நம்ம பார்த்தா போதும் அப்படின்னு தான் இது பண்ண போகிறாங்க. இப்போ இந்த தங்கத்தை அதிகமாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னாக்கா, நம்ம கண்டிப்பாக அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். தங்கத்தோட ரேட்டு இப்போது
ரூ. 5000 ஒரு ரூ. 5000 ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். ஒரு குத்து மதிப்பாக நான் சொல்கிறேன்னாக்கா ஒரு கிராமோட ரேட்டு 5000 நீங்கள் வச்சுருந்தீங்கனாக்கா இன்றைக்கி ஒரு கிராமோட ரேட்டு 8000. அப்போது 5000 இங்கே பாதிக்கு பாதி, அதாவது 3000 இதுக்கு டிஃப்ரெண்ட் வந்திருக்கு. அப்போ எந்த அளவுக்கு தங்கத்தின் விலை அதிகரிச்சிருக்குங்கிறத நீங்கள் பார்க்கணும் கண்டிப்பாக. அப்போது நீங்கள் தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க, பொண்ணில் போட்ட தங்கம் வந்து நம்மளுக்கு பொண்ணாவே பல மடங்கு பெருக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பழமொழியெல்லாம் சொல்லுவாங்க. தங்கத்தோட ஏற்றம் இறக்கம் இப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும்னாக்கா கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் இன்றைக்கி ஒரு கிராமுக்கு ஒரு 100 ரூபாய் கம்மியாக இருக்குனாக்கா நாளைக்கு 200 ரூபா அதிகமாகும். 200 ரூபா அதிகமாகிடுச்சு 50 ரூபா கம்மி பண்ணுவாங்க. ஆனால் 50 ரூபா கம்மி பண்ண உடனே நியூஸில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா தங்கத்தின் விலை கம்மியாக இருக்குது, குறைந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்றுனது 300 இருக்கும், ஆனால் இறங்குனது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 60 ரூபாய் 70 ரூபாய் இருக்கும். ஆனால் உடனே நம்ம மக்களுக்கு அது புரியாது. ஜாஸ்தி ஆயிடுச்சு, தங்கம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, இப்போ உடனே கம்மியாயிடுச்சு, தங்கத்தோட விலை கம்மியாயிடுச்சு, வாங்க போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு பின்னாடி நிறைய சிஸ்டமேட்டிக்காக நிறைய அதெல்லாம் ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம அதை பற்றி விரிவாக நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா தங்கத்தோட விலையை வந்துட்டு நம்ம நிர்ணயிக்க முடியாது. அது பங்குச்சந்தையில் அது நிர்ணயித்து அதோட மதிப்பை மட்டும்தான் நம்மளுக்கு சொல்கிறாங்க. இன்னும் நம்ம வர்ற காலகட்டங்களில் இது நான் எதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு நான் பண்ணுறேன்னாக்கா, இன்னும் வரும் காலகட்டங்களில் அதிகமாக தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாருமே பண்ணுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்ப என்ன ஆகுனாக்கா தங்கத்தின் விலை மதிப்பு அதிகமாகிட்டே இருக்கும். ஒரு பவுன், அதாவது ஒரு சவரன் 8 கிராம் தான் ஒரு பவுன். ஒரு பவுனோட விலை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 1 லட்ச ரூபாய் தாண்டும். அது இன்னும் 1 இயர் இல்லை, இன்னொரு 5 மாதத்துலேயே அதோட ரேட்டு அதிகமாகுங்கிற ஒரு கருத்து கணிப்பு சொல்லப்பட்டிருக்காங்க. சரிங்க, இந்த தங்கத்தை இன்னும் குறையுமா நம்ம வாங்கினதுக்கு அப்புறம்? இப்போ சப்போஸ் தங்கம் வாங்குவாங்க, ஒருத்தவங்க வந்து போய் இப்போ கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வாங்குவாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாகிடும், அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்போ ஒரு 6000க்கு ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு 300 ரூபா கம்மியாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாக்கா உடனே வருத்தப்படுவாங்க. இல்லை, அது கிடையாது. நீங்கள் 200 ரூபா கம்மியாக இருந்துச்சுனாக்கா அடுத்தது 500 ரூபா ஏறும். அதுதான் அதோட தங்கத்தோட மதிப்பு. அதனால வந்து நீங்கள் தங்கத்தில் எப்போவுமே வந்துட்டு பண்ணுங்கள், அது உங்களை எப்போவுமே கைவிடாது. அதுவும் இல்லாமல் நீங்கள் வாங்குறப்ப எல்லாமே தங்கத்தோட மதிப்பு எவ்வளவு சவரன் அப்படிங்கிறதையும் விட அது சுத்தமான கோல்டா 916 அப்படிங்கிறதையும் பார்த்து வாங்கணும். அதே மாதிரி அதுக்கு நிறைய இப்போல்லாம் வந்து HOD அப்படிங்கிற ஒரு நம்பர்லாம் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம தங்கம் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அரசு மூலியமாக நிறைய அதுக்கு வந்து பல திட்டங்களை கொடுத்து தங்கத்தோட ரூல்ஸில் நிறைய கொண்டு வந்துட்டாங்க. முன்னாடியெல்லாம் வந்துட்டு தங்கத்தோட இதே புரியாது, தங்கம்னு சொல்லி கொடுப்பாங்க, பார்த்தீங்கன்னா அது வந்து பாதி தங்கமாக இருக்கும், பாதி வந்து செப்பு கலந்து அந்த மாதிரி இருக்கும். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து அவங்கள தப்பு சொல்லலை, தயாரித்தவங்க அதாவது வேலை பார்க்குறவங்க நான் தப்பு சொல்லலை. இது இந்த மாதிரி காலகட்டங்களில் நடந்துகிட்டு இருக்குது. அதனால நீங்கள் எப்போவுமே தங்கம் வாங்குறப்போ நீங்கள் வந்துட்டு அதை வந்து செக் பண்ணி அதோட டெஸ்டிங் போட்டு அதோட தன்மையை அறிஞ்சு அதுக்கப்புறம் வாங்குங்க. தங்கம் வாங்குறப்ப எப்பவுமே அவசரப்படாதீங்க. ஒரு ரேட்டு ஏறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டு டக்குன்னு இறங்கினோடனே போய் வாங்காதீங்க. அது உடனே இன்னும் கொஞ்சம் இறங்கும், அப்போ வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஏறிடுச்சுனாக்கா உடனே போய் அந்த தங்கத்தை போய் வாங்காதீங்க, அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணுறப்போ என்ன ஆகுனாக்கா தங்கத்தில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு டபுள் மடங்கு அது உங்களை பாதுகாக்கும்.